இந்தியாவிலேயும் நிறைய கொடைக்கானல் மலைய பிரதேசத்தில் வந்து நிறைய இருக்கும். இப்போ இலங்கையில் பூத்திருக்குது இந்த குறிஞ்சி மலர். இதில் அந்த வானம் வந்து கிடங்குக போட்டுது. சரியாக அடித்து பிடிச்சி நுவரலியாவிலேருந்து இப்போ நாங்கள் நிற்கிறோம் கட்டன் சம வழியில். டிக்கெட் எடுக்கிற இடத்துல நிற்கிறோம். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 200 ரூபாயாம். இந்த இடத்துல நாங்கள் என்னத்துக்கு நிற்கிறோம்டா, சரியாக 2013 பூத்த இந்த குறிஞ்சி மலர். இந்த குறிஞ்சி மலரை நாங்கள் பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறோம். இப்போ வந்து 2025 இந்த 2025 வந்து பூத்துருக்கு. அதனால நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். கையில் வந்து இருக்குது குறிஞ்சி மலர். இது வந்து நான் பிடுங்கையில் கீழே இருந்தது. இப்போ ஒரு அக்கா ஒரு ஆள் இப்போ குறிஞ்சி மலரை வந்து ஒரு சின்னம் தான் பிடிங்கன்னு போனதுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர் வேண்டிய ஐசியை பறித்து அங்கே எழுதி கொண்டு நிற்கணும். அடுத்த எங்கள் நண்பர்கள் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். எவ்வளவு பாய் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த குறிஞ்சி மலரை வந்து பிடிங்கினதுக்கு ஒரு சின்னம் தான், ஒரு சின்ன ஒரு மலர், அதை பிடிங்கினதுக்கு ஐசியை வேண்டி 2000 ஃபைன் எழுதினோம். இப்போ சரியாக நாங்கள் இதில் வேர்ல்டுக்கு போகிற பாதையில் நிற்கிறோம். அப்படி இதில் இருந்தே நாங்கள் ஆட்டோவில் போகணும். நாங்கள் கட்டன் சமூகலிக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நடந்த பயணத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படியே மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் போகிற வழியில் இந்த இடத்தை பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக ஒரு காட்டு வழி பாதை, பத்தாவதுக்கு ஒரு இயற்கை அழகை கொண்ட இடத்தால தான் நாங்கள் பயணம் செய்கிறோம். என்ன அடிக்கடி வேன் வந்து குறுக்க வர்றதால வீடியோ வந்து கண்டினியூவாக எடுக்க இல்லாமல் இருக்குது. நாங்கள் அடுத்து இந்த போகிற வழியில் சரியாக இப்போ நிற்கிற இடம் வந்து இந்த அம்பை விலை பாம்புக்கு வந்துட்டோம். இந்த பாம்பை வந்து நியூசிலாந்து பாம்புன்னு முக்கியமாக சொல்லிடுறோம். ஏன்னா நியூசிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் வந்து இங்கே நிற்குது. இந்த இடத்துல சரியாக மாடுகள் வந்து மேய்கிற இடம் இருக்குது. இப்போ வந்து மழைன்றதால மாடுகளை வந்து காணல. இல்லாட்டிக்கு இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் மாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய காற்றாலையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆட்டோவில் போகிறதால வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் போகிறோம் ஆட்டோவில். பஸ் கியர்லேயே போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஏற்றம் ஃபுல்லாக இந்த ஏற்றத்தில் மட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரம் பேர் நாங்கள் வந்து ஆட்டோவில் போகிறது. அதுக்கு அங்கால வந்து வேலைக்கு போயிடலாம். பள்ளமான ரோடாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த இடத்துல அதில் காட்டுக்கோழி இல்லை சும்மா அது வந்து ஒரு பூ தான். காட்டுக்கோழி என்னச்சுட்டேன்னா அண்ணா அதில் இதை கட்டியிருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் வேர்ல்டு எண்டுக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் வந்த நேரம் வந்து மழை. இந்த மழை காரணமாக வந்து இந்த இடத்தால வந்து அதிக வேகத்துலேயும் போயிடாது. நேரம் வந்து சரியாக ஒரு 1:30 கிட்டே ஆகுது. நாங்கள் கிட்டத்தட்ட மட்டமட்டான நேரத்தில் தான் போகிறோம் இந்த கட்டன் சமவெளிக்கு. ஒரே தான் வந்து சரி பெஸ்ட் கியர்ல நீ என்னடா போகலையோ சரி எல்லாம் ரங்க ஒரு ஆள் ரங்கினதால ஆட்ட போகுது. அதுவும் கொஞ்சமாக தானே போகுது. செகண்ட்ல உடைக்கிறான்டா. இந்த ரோடு வந்து எவ்வளோ பள்ளமணி இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சரியா வர்ற வாகனங்கள் எல்லாம் வந்து இப்படி போகுது. என்ன ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. இதில் வர்ற பைக்கை பாருங்க போயில்லாமல் அதில் நிற்கும். அடே இதே முன்னாடி நிறைய இடம் இருக்குது. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த இடத்துலேயே ஃபோட்டோ எடுக்க நிற்கிறாங்கள்டா. வாகனம் வந்து கொண்டே இருக்குது இந்த குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்காண்டி. ஏனென்றா அதிகமான மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். வாங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க இந்தியாவில். அதில் அந்த பைக் போயில்லாமல் போகுது வேறு மக்களே. நடந்தே போவோம் வாங்க. இனி வருவியா அந்த குறிஞ்சி மலரை பார்க்க? மாட்டேன். இதுக்கு பிறகு வர மாட்டேன். இதுக்கு பிறகு வரவே மாட்டேன். 32 வயசுலாம் வரணும் ப்ரோ. 12 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க 2032ஆம் ஆண்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே இந்த இடத்துல பாருங்க அதிகமான குறிஞ்சி பூக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இது வந்து ஊதா நிறத்துலேயும் வெள்ளை நிறத்துலேயும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த ரோட் சைட் ஃபுல்லாக வந்து ஊதா நிறத்துலேயும் வெள்ளை நிறத்துலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரோட்டிலே வந்து நிறைய பேர் நின்று பார்த்தோம் நிற்கணும். ஆனால் நாங்கள் வந்து உள்ளுக்கு போகிறோம். ஏன்டா உள்ளுக்கு தான் இதே மட்டும் நிறைய இருக்குது. நிறைய குறிஞ்சி மரம் வந்து நிற்குது. ஆனால் டிராஃபிக் தான் பயங்கரமாக இருக்குது. எப்படியும் போயிடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் நண்பர்கள்? போகலாண்டியும் ஒன்று செய்யலாம். இதில் பார்த்துட்டு போக தான் எனக்கு அங்கே வந்து பெரிய பள்ளம் பார்த்து இந்த இடமெல்லாம் ப்ளாக் ஆகிடுது. இதில் வரணும். இதில் இல்லாமல் வந்து நிறைய குறிஞ்சி பூ எல்லாமே இருக்குது. நாங்கள் போகிற ரூட் வந்து இந்த பக்கம். ஆனால் அங்கேருந்து வர்ற வாகனம் இருக்குது தானே, அந்த வாகனத்துக்கு எதிராக இங்கேருந்து போகிற வாகனம் வந்து போனதால் பெரிய ஒரு பிரச்சனை. டிராஃபிக் ஆகிடுது. ஓவர்டேக் பண்ணி ஒரே ஒரு வாகனத்தால் வந்து எவ்வளோ டிராஃபிக்னா அதனால் நாங்கள் கூட போயிடாமல் இருக்குது. இப்படி தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம். ஓ, சில நேரம் நாங்கள் வந்து அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல எல்லாம் ரூல்ஸை கடைப்பிடிச்சாதான் எல்லாருக்கும் வந்து சிரமம் இல்லாமல் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கில் இனிது வரலாம் 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 கேள்வியாண்டு இந்த இடத்த ஒரு அரை மணி தேலமா நிக்கிறோம். ஒரு முடிவு இல்லை. என்ன செய்கிறேன்னே தெரியாம இருக்கு. நாங்க நிக்கிற இடத்து பக்கத்துலயே நிறைய குறிஞ்சி பூக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா நாங்க இதையும் தாண்டி உள்ளுக்கு போறோம். என்னதுக்குண்டா அதிகளவான குறிஞ்சிப்பூ அந்த வியூவுக்காலையெல்லாம் பார்த்துட்டு போகலாம். நல்ல வடிவாக இருக்குது. இனி எப்போ வருவோம்னே தெரியாது. அதனால் இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு லீவை போட்டுட்டு வந்தாச்சு. இந்த வாகனம் அப்போது அந்த இந்தியாவில் குறுக்க ஒரு வாகனம் போனதால தானே இவ்வளோ லேட் ஆகிடும். சரி வர ஆட்டோவை பின்னுக்கு நாங்கள் விட்டுட்டு இந்த இடத்துல என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் நடந்தே வந்துட்டோம். என்னத்துக்குண்டா டிக்கெட்டை வண்டி வைக்கிறதுக்காக. வேலைக்கு டிக்கெட்டை வேணுன்னா இதில் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. டிக்கெட்டை வண்டியில் போய் போவோம். வேர்ல்டுக்கு போய் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு இருக்கிற அந்த குறிஞ்சி பூவை நாங்கள் பார்க்க தான் இருந்தது. ஆனால் எங்கள்ட சூழ்நிலை பார்க்கலாமல் இருக்கு. ஏனெண்டா நாங்கள் வந்த நேரம் பிரச்சனை. அதனால் இந்த வேர்ல்டன்ஸுக்கு போகிற அந்த பார்க்கிங் ஏரியா வரையும் போகலாமா. நாங்கள் பொரியாகவும் இந்த ரோட்டால் தான் போகிற மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த குறிஞ்சிப்பூ வந்து இந்த நாங்கள் போகிற வழியிலே இந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு முன்னே தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லினோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. நாங்கள் நிற்கிறோம் டிக்கெட் வாங்குகிற இடத்துல. முன்னுக்கு வந்து டிக்கெட் வாங்குகிற இடத்துல வந்து ஒரு அரை மணி தேலமாக எங்களுக்கு இந்த டிக்கெட்டே கிடைக்காம போயிட்டு இந்த ஈவன் தான் இந்த சனி வந்ததுனால எங்களுக்கு கிடைக்க சரியா. அதில் ஒரு அரை மணி தேலமாக டிக்கெட் வாங்குறதுக்கு நிற்கிறோம். ஆனால் இது வரைக்கும் வேண்டவே இல்லை. அதில் வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து ஒரு அண்ணன் ஒரு நிற்கிறார் டிக்கெட் கொடுக்குறதுக்கு. அந்த நான் ஏதோ செஞ்சோன்னே நிற்கிறார். பேப்பரில் ஏதோ பார்த்தோன்னு நிற்கிறார். நான் என்ன டிக்கெட் கொடுக்கல. டைம் ஆகுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆக்களை வந்து வெயிட் பண்ணி பார்க்குறதுல அவ்வளோ ஒரு ஆசை போல் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் வந்து சரியாக ஒரு 12:30 நாங்கள் வெளிக்கிட்டாங்க. இப்போ இங்கே வேறு 1:30 ஆகிட்டு இப்போ வந்து டிக்கெட் குடிக்கணுமாம். உள்ளுக்கு வந்து நிறைய க்ரௌட் இருக்குது. ஏன்னா இந்த குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்காண்டி ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 5000க்கு மேலே இந்த குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்காண்டி வரையினோம். வெளிநாட்டில் இருந்தும் பத்தாவதுக்கு இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லா இடத்துல இருந்தும் இந்த குறிஞ்சி மலரை பார்க்க வரையினோம். நாங்களும் பார்க்க வந்திருக்கிறோம். அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் குறிஞ்சி மலர் வந்து எவ்வளோ இருக்குண்டு. இந்த இடத்துல எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோன்னு இல்லை, 8 தான் இருக்குது. அந்த வேர்ல்டு போகிற பகுதியில் வந்து நிறைய இருக்குமென்னு சொல்லிச்சினோம். அதனால் அதை நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க அதையும் போய் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். வணக்கம், நான் உங்கள் ஜோகி. இந்த குறிஞ்சி பூவை நீங்கள் பார்க்க வரதா இருந்தாலோ இல்லாட்டி நீங்கள் வேர்ல்டு போகிறதா இருந்தாலோ சில கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து மது இருந்து இல்லாது, அதே மாதிரி ஸ்மோக் பண்ண இல்லாது, அடுத்த ட்ரோன் வந்து விட இல்லாது, இந்த குறிஞ்சி பூவை வந்து பறிக்க இல்லாது. மினிமம் பையனை வந்து 2000 அடித்தவர்கள். அதையும் கூட கொத்து அப்படிங்கிறதுக்கு வந்து 40,000 பையன் வந்து அடிச்சிருக்கணுமா. எப்படி என்ன வெட்ட வழி, அந்த கட்டன் சமொழி வெட்ட வழியில் வந்து ஒரு பைக்கை வந்து விட்டுட்டு அதுக்கு வந்து வீடியோ எடுத்தது. அதுக்கு கூட பிடிச்சி பெரிய பையன் வந்து அடித்தது. ஓ சரி, இப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வருவோம். நாங்கள் போகிற பாதையில் இஞ்சால ஃபுல்லாக அப்படியே குறிஞ்சி மலர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரியாக இந்த குறிஞ்சி மலர் வந்து இலங்கைக்கு ஒரு உரித்தான குறிஞ்சி மலர்னு சொல்லினோம். ஏன்டா
இந்த குறிஞ்சி மலர் வந்து வேறு நாட்டில் வந்து இல்லை, இந்தியாவில் இருக்குது. அது வந்து வேறு ஒரு வகை. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து இலங்கைக்கே ஒரு தனித்துவமான ஒரு குறிஞ்சி மலரை பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்கு? சரியாக இந்த குறிஞ்சி செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் உயரம் அளவுக்கு வளரும். முக்கியமாக இது வந்து இந்த இடத்துல வந்து என்னத்துக்கு இருக்கண்டா, அதிகமான இடத்துல உயரமான இடம் குளிர் பிரதேசங்களில் தான் இது வந்து வளரும். இந்தியாவிலேயும் நிறைய கொடைக்கானல் அங்காளி மலைய பிரதேசத்தில் வந்து நிறைய இருக்கும். இப்போ இலங்கையில் பூத்திருக்குது இந்த குறிஞ்சி மலர். இதில் பாருங்கள் மக்கள் எவ்வளோ இருக்கண்டு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போங்க இந்த காணொலியில் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். முக்கியமாக இந்த குறிஞ்சி மலரில் இருக்கிற தேன்களை வந்து குடிக்கிறதுக்கு அதிகளவான தேனீகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே இந்த இடத்துல தேனி இருக்குது. நான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்க. தேனியை பார். இந்த இடத்துல குறிப்பாக வந்து ஊதா, அடுத்தது வெள்ளை கலரில் நிறைய இருக்குது. வந்துட்ட வடிவான வியூக்கும் மக்களே இந்த இடத்தால போன அண்ணா அவரால் வந்து கதைக்கெல்லாம் போகிறாரு அப்படி தூரம். இப்போ நாங்கள் போகிற இந்த பாதை வந்து தொட்டப்புள்ள காந்தன்னு சொல்லி இது வந்து ஒரு மவுண்டன். அந்த இடத்துல எந்த ஒரு வியூ நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வழியாலே நிறைய குறிஞ்சி மலர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மிஞ்சாலையும் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது வந்து பேர்லன் இல்லை, இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். ஆனால் முன்னுக்கு வந்து போட் வந்துருக்குது, சேஃப்டி போட். இதுக்கால வந்து சிறுத்தையெல்லாம் வந்து நிறைய விரும்பும், அந்த ஒரு பயன்தான் இருக்குது. என்ன ஒரு அமைதி. சப்பாத்து போட்டு வந்தாக்கல நிலைமையெல்லாம் பார்த்தா கவலையாக தான் இருக்குது. ஏனெண்டா அப்படி மழை காரணமாக இந்த இதுகாலம் எல்லாம் வந்து சப்பாத்தோடு இல்லாமல் இருந்தால் வலிக்கு விழுகிற நிலைமைக்கு தான் வந்து வந்துடும். அருமை அருமை அருமை. வாங்க வினித். இந்த குறிஞ்சி மலரை பார்க்கதான் ஒரு எனர்ஜி ஒன்று வருது. சில இடங்களில் வந்து பூக்காமல் இருக்குது, உங்களுக்காக பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்தால் இந்த குறிஞ்சி மலரை பார்க்கலாம். இல்லாட்டிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓ, அதில் எல்லாம் நாங்கள் வெற வழியில எல்லாம் நிறைய பூக்களை வந்து பிடுங்கி இருந்தவேல். அதனால தான் என்னமோ இந்த மக்களை வந்து அதிகமாக உள்ளுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து விடையில் பிளாக் பண்ணி வச்சுருந்தவேல். அது கொட்டுனது ஓகே, ஆனால் அதை வந்து பிடுங்கிறது வந்து அது ஒரு தவறான செயல். நாங்கள் போகிற பாதையை பாருங்க அப்படின்ட்டு. கவரேஜும் இல்லை இந்த இடத்துல. தனியெல்லாம் வந்து தொலைஞ்சா மிஸ் ஆகினது சரி கதை. நாங்கள் போகிற இந்த வியூவில் வந்து சிவன் ஒளி பாதை மேலேயே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அதிகமாக வெள்ளை குறிஞ்சி வந்து இருக்கு. வினித் வாங்க க்ளோஸில். நான் நினச்சேன்னா இந்த இடத்துல ஆக்கள் ஒருத்தர் இருக்கவே மாட்டோம், நாங்கள் தனியாக தான் போகிறோன்ட்டு. ஆனால் நிறைய பேர் வர்றோம் நம்ம இந்த இடத்துக்காலேயே. இந்த இடத்த எப்படி நினைக்கிறீங்க? திரும்ப இந்த இடத்துக்கு வருவீங்களோ? வாங்க. கொஞ்சம் கஷ்டம். அடுத்த காலில் 2 அட்டை வேறு ஏறிட்டுறா. ஏறின அந்த இது உணர்ச்சி தெரியுதாங்க என்று கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு நாங்கள் மேலே போக விரும்பலை. ஏனெண்டா புல் வியூ பாயிண்ட் நிறைய தூரம் இருக்குது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நடக்க வேண்டி இருக்குது. இப்போ வந்து மேகமெல்லாம் கீழே இறங்கி
மழை வர ஒரு சூழ்நிலை வரப்போகுது. என்ன பிரச்சனைனா நாங்கள் கூட கொண்டு வந்து நாங்கள் ஆட்டோக்கு வச்சுட்டு வந்துட்டோம். எங்களோட வந்த மிச்ச ஃப்ரெண்ட் படியில் அங்கே நிற்கணும். கால் பண்ணினா கூட நோட் கவரேஜ் இல்லை இந்த இடத்துல. தனியாக வந்து தொலைஞ்சாலாம் கவரேஜல். இப்போ இந்த இடத்துல கவரேஜ் இருக்குது, ஆனால் அங்கே அவைலபிளில் வந்து கவரேஜ் இல்லை. அதால் இந்த இடத்துலேருந்து நாங்கள் விடைபெற போகிறோம் மக்களே. சரி வாங்க. நாங்கள் வேர்ல்டு எண்டுக்கு போன வீடியோ வந்து முதல் ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து திரும்ப 2025 நாங்கள் திரும்ப வந்திருக்கிறோம். என்னத்துக்கு? இந்த குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்கு. இனிமேல் நாங்கள் இது வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்தால் கொஞ்சம் வெளிலனா வாங்க, 9 மணிக்கெலாம் இங்கே நிற்கிற மாதிரி வாங்க, அப்போ தான் ட்ராஃபிக்லாம் போகலாம். வேலைக்கு வெராட்டிக்கு உள்ளுக்கு வந்து விட மாட்டோம், ஏன்டா அவ்வளோ டிராஃபிக். நாங்கள் குறிஞ்சி மலரை பார்த்துட்டு வர்ற வழியில் வாகனத்தை சைட்டில் எடுக்க ஒரு அண்ணாண்ட வாகனம் வந்து கிடங்குக போடுது மக்களே. பாருங்க. இந்தியாவில் ஒரு வாகனம் ஒன்று வரைக்க இந்த KDH அதை வந்து சைட் பண்ணியிருக்கணும். அதான் இந்த இடம் வந்து சின்ன இடம்ன்றதால வாகனம் வந்து சைட் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு கிடங்கு ஒன்று இருக்குது, அந்த கிடங்கு வந்து வாகனம் போயிடும். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு கிடங்கு. உலகத்திலேயே எங்கும் இல்லாத இயற்கை வளம் கொண்ட நாடுங்கிற இலங்கை. அதில் வந்து முக்கியமாக இந்த கேட்டன் சமவெளி. இப்போ நாங்கள் வந்து இந்த குறிஞ்சி மலரை பார்த்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். எங்கள் நண்பர்கள் இதில் நிற்கணும் இல்லாட்டி முன்னுக்கு போயிட்டு நம்மோன்னு தெரியாது. எங்கே போனாலும் கவரேஜ் மட்டும் இல்லை, கவரேஜ் இல்லை. இந்த குறிஞ்சி மலரை நாங்கள் பார்த்துட்டு இருக்கு ஒரே ஒரு இடம் வந்துட்டோம். நீங்களும் இந்த காணொலியில் குறிஞ்சி மலரை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி வந்து நிறைவாகுது. வேறொரு வீடியோவில் முன்னு சந்திப்போம். பாய் மக்களே.